அதுக்கு வேணாம், ஒரு முறை ஆசைக்கு நீங்க ஒரு முறை இல்ல மதனி. இந்த கட்டுல உயிர் இருக்கு வரை உன்னை தாயாக எண்ணுவனே தவிர அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை நான் சொன்னா நீங்க என்ன விட்டுவீங்களா? என்னை சேர மறுப்பீங்களா? மறுத்து விடுவீங்களா? நான் தான்டா. ஆமா இது லாக்கிப்படாது, இது லாக்கிப்படாது. நான் எவ்வளவு செஞ்சு பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன். என் கூட சேர்ந்து இருந்திருந்தா, என் கூட என்னை வச்சு இருந்திருந்தாக்கா இவன் வெளியே சொல்ல மாட்டான். இப்ப நான் பண்ணது அத்தனையும் இவன் எப்படியா இருந்தாலும் அந்த கிழை என் சாண்டா குடிச்ச போய்க்கிறான் பாரு காட்டுக்கு. அவன் வந்துடுறதுக்குள்ள வந்தவனே அப்படியே அக்காம புக்காம சொல்லிடுவான். இவன் சொல்லிட்டானா இந்த பொட்டை எதுக்கான அந்த 9 9 பையா இங்க வர 9 ஒன்னே கலை இங்க வர 1 கலை பையா இங்க வர 1 தான்டா. என்னடா மசமாச்சு நிக்கிறான்? என்னடா எதுக்கு லாக்கி இல்லாத பொட்டை பொட்டை கம்மியாச்சு. ஏய் இவனை சொல்ல சும்மா வரக்கூடாது. இவன் சொன்னாக்கா ஊர்ல காபரா பண்றான், என் பேர் ரிப்பேர் ஆயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏ பையா நீ இவன் மேல நான் பை சுமுத்துவேன். ஆனா இதுக்கெல்லாம் சாட்சி நீ தான். நீ எங்கயாவது வெளியில சொல்லிட்ட சொல்லுவேடா. 1 லட்சம் கொடுல தேவை. சரி உனக்கு தரேன். எங்க இடத்துல போய் சொல்லிட்டு நில்றா. ஒரு சப்போர்ட் அந்த ஆள் வரட்டும்டா, அந்த ஆள் வரட்டும். காட்டாய் விட்டு சாந்தசீலனை என் மனைவி அதிரூபவதியுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டேன். என் தம்பி எப்படி இருக்கிறான்? சின்ன பிள்ளை கேட்டா, சின்ன பிள்ளை தாய் தந்தை இல்லாத ஞாபகம். தாயினுடைய ஏக்கமாக இருக்கலாம், தாயும் இல்ல அண்ணனும் இல்ல அப்படின்னு புள்ள சாட்டிச்சோ சாப்பிடலையோ என்ன பண்ணிச்சோ தெரியல. அதனால மனைவி உள்ள இருந்தா வந்து சொல்லுவா. ஐயோ அம்மா எனக்கு இந்த வந்து கெரியாயம் அம்மா அம்மா தாய் இருந்திருந்த, எனக்குன்னு என் அப்பா அம்மா இருந்திருந்த, எனக்குன்னு என் அண்ணன் தம்பி இருந்திருந்த, இது போல அக்குறம் எங்க நடக்கும்? ஒரு வார்த்தை கேட்டிருப்பார்களே. ஐயோ 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 என்ன சொல்லுவேன்? அம்மா அம்மா என்ன சொல்லுவேன்? Hola.
இது வரைக்கும் நான் வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன். நான் வாழ மாட்டேன். நான் இப்ப தூக்கு மாட்டிக்குவேன். நான் இப்ப இப்ப நான் தூக்கு மாட்டிக்குவேன். நான் இங்கே இருப்பேன். நான் உள்ள. உள்ள போய். புரியுதா பையா? புரியுதா? நான் தூக்கு மாட்டிக்கிறேன். தூக்கு மாட்டிக்குவேன். தம்பியா இருக்கும்படியான சந்தோஷம் மனைவிடத்துல ஒப்படைச்சிட்டு ஆமா கூட ஒருவேளை தம்பிக்கான ஆச்சான்னு அடிச்சுக்கணும் அழுவோட கூட ஆள வேற காணும் ஒட்டிதான் கத்துறாரு கண்ணே தம்பி என் தம்பியா இருக்கும்படியான சந்தோஷங்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்தேனே தம்பியை காணும் யாரு அடிச்சு கொண்டு அழுது கொண்டு அழுகிறாய் என்ன காரணம் தம்பி எங்க தம்பி எங்கடி கட்டல வந்துட்டாடா ஒருவேளை என்ன பிள்ளையோட பள்ளியோட சேர்ந்து பிள்ளையாட போச்சு ஏன்னா வண்டி கட்டி வந்து பிள்ளையாடா இல்ல உடம்பு சரியா கம்மியா வாய போடுறா என்னங்க ஐயோ என்னாடி ஒண்ணு சொல்லு இல்ல சொல்லு ஓடியாந்து தம்பியை பத்தி கேக்குறீங்களே மனைவி பத்தி கேட்கலையே மனைவி பத்தி கேட்கலையே அப்ப மனைவி மீது ஆசையில பழகிறாடே பையா ஐயோ ஐயோ பையா எனக்கு தம்பு இருக்குதுன்னு அடி என்ன பார்த்த என் கண்ணாளா பையா ஏன் பொண்டாட்டி அங்க அழுவரா இங்க வந்து நடுவுல ஒரு எஸ்டாபிலிஷ் என்ன எஸ்டா தம்பி உனக்கு என்ன தெரியுமா என் தம்பி பத்தி உனக்கு என்ன தெரியுமா ஒவ்வொரு தடவை படி வந்தோம் என்னங்க ஐயோ உனக்கு என்ன தெரியுமா என்ன சொல்லுவீங்க ஐயோ ஏங்க நீங்களும் சரி நானும் சரி இருவருமா உங்க தந்தை தாயாரில் என் அத்தை என் மாமர் என் சின்ன பிள்ளை உனது பிள்ளைகள் போல பாவித்து கொண்டு வளர்க்க சொன்னார்கள் அல்லவா அத போலதான் கண்ணுங்கருத்து இருவருமா பார்த்து வந்தவங்க என்ன குறை சொன்னாங்களா வயிற்றுல கேட்காத ஒரு குறை மட்டும்தான் அப்படி ஆராட்டி சீராட்டி நான் குளிக்க வச்சு அழகு பார்த்து தலை சீவி வாரி விட்டு பள்ளிக்கு சாலைக்கு சென்று போது அன்னமும் போட்டு கொடுத்து பத்திரமா போய் வா என் கண்ணா அப்படி சொல்லி விட்டு பின்னே சென்று பார்த்து அப்படியெல்லாம் பெத்த புள்ள மாதிரி பார்த்து இருந்தேன். என் பொண்டாட்டி குறை சொல்லியிருந்தா என் மகனை அதான் கேட்டா அப்படி என்ன அழுகுறா அப்படியா என்ன காரணம் அப்ப இது போல வழக்கமா நான் செய்து கொண்டு இருந்தல்லவா என்னங்க அத போல செய்து கொண்டு
கொண்டு இருக்கும் போது நீ இல்லாத நேரம் பார்த்து அண்ணி 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 மதனி மதனி வேதங்கள் என்பது 4 5வது வேதம் மகாபாரதம், அதுவும் எனக்கு தெரியும். 6வது வேதம்னு ஒண்ணு இருக்குதாமே, அது எனக்கு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி உனக்கு தெரியுமா? படிச்சுவன் அறிவாற்றல் புள்ள. ஆமா, நல்ல புள்ள. ஏன்னா கான்வென்ட்ல படிக்கிறான். ஆமா ஆமா, கேட்டிருக்கலாம். அன்னைக்கு தெரியல சொல்லி கொடுக்கும் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். சொல்லு, அதுக்கு என்ன? அது அந்த வேதம் அப்படியேப்பட்ட வேதம் சொல்லு அப்படின்னு இருக்கும்போது அப்படியேப்பட்ட வேதம் என்னன்னு கேட்டேன். அண்ணி நம்ம ரகசிய ரூமுக்கு போலான்னு. அப்படி ஆமா, நமக்கு தெரிஞ்சு தெரியக்கூடாது. எடுத்துட்டான், அவன் தான் கலெக்டர் ஆக முடியும். அப்படியே அவன் தான் கலெக்டர். அதனால ஆமா 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 என்ன ஆமா 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 என்ன என்ன ஆமா ஏங்க என்ன அப்படி இருக்கும்போது ரூமுக்குள்ளார தள்ளி போய் என்ன தகாத வார்த்தை சொல்லி சுவாமி என்ன பண்ண தெரியுமா? கை பிடிச்சு உக்கார மடியில மீது வச்சு இது என்னன்னு கேட்க வச்சு காதல் ஐ லவ் யூ நான் சொல்ல வச்சு நான் என்ன சொன்னேன்? மைத்துனா, இதெல்லாம் ஒரு அண்ணியிடம் சொல்ல வேண்டியது முறையில்லப்பா. அதுக்கு இது அடுக்கமா என்று அவன் படுக்காவா? படிக்க சொல்லி என்ன அதுக்கு நான் என்ன சொன்னேன்? இது முறை கிடையாது. தாயாவால் இருந்தா மட்டும்தான் தாய் கிடையாது. அண்ணியும் ஒரு அம்மா போலதான். அதுக்காக அண்ணிய பார்த்து இது போல வார்த்தை கேட்கிறாயே அப்படி சொல்லும் போது இங்க பாருங்க, ஏங்க இது அடுக்கமா என்று அவன் படுக்காவா என்றா ஒரு அண்ணியாகப்பட்டவள் தாய் அல்லவா அம்மா அல்லவா நான் சொன்னேன். அதுக்கு நான் சொன்ன தாத்தின்னு உண்மை. அது மட்டும் இல்ல, இது முறைதானா என்று அவன் சரியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அத்தனையும் சரிதான். நான் உனக்கு மரமாமன்னா உன் தம்பி வரைக்கும் மணி சொல்றேன். இதுல உண்மையா? ஆமா. உனக்கு தெரியுமா? ஆமா. பாவி, ஆமா, சண்டாள துரோகி. திருமணமான காலத்தில் இருந்து நமக்கு பிள்ளை போல் உன் தம்பி இருக்கின்றாய். நமக்கு பிள்ளை வேண்டாம். நம் வயிற்றிலே பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை பாசம் நமக்கு மறந்துவிடும். அதனால் பிள்ளை இல்லை வேண்டாம் என்று என்னிடத்திலே சேராமல் தன்னந்தனியாக இருந்தால் என் பத்தினி தெய்வத்தை பார்த்து இப்படி செய்தானே அவனை சும்மா விடலாமா? ஆனா இப்படி செய்த சண்டாள பாவி ஒரு நிமிடம் விட்டு வைக்க கூடாது. ஏனா நம் நாட்டில் இருக்கும்படியான மந்திரிமார்களை அழைத்து, ஏன்னா நாம் வளர்த்த பாசம், அதனால எங்களால் அவனை எதுவும் செய்யக்கூடாது. நாட்டில் இருக்கும்படியான மந்திரிமார்களை அழைத்து ஒரு கால் ஒரு கை மார்கால் மார்கை ஏதாவது காணத்தில் ஒண்ணு அந்த மக்களை விடு. இதுக்கப்புறம் அவன் இங்க இருக்கக்கூடாது. அவன் கிடையாது. போறவா சீக்கிரம் போறேன்.
ஆனா ஒன்று, மகாராஜா என் அண்ணனாகப்பட்டவர் அரண்மனைக்கு வந்திருப்பார். அப்படி இருந்தாலும் மகாராஜா என் மதனியாகப்பட்டவள் தவறு செய்திருந்தாலும் நாம் அந்த தவறை நம் அண்ணனிடம் உரைக்க கூடாது. நம் மனதிலே வைத்து அதை மறைத்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த என் மதனி பண்ண தவறை சொன்னால் ஆமா நாங்க ராஜா விட்ட பிள்ளைகள். ஓஹோ அதனால அனைவரும் எங்களை இழிவாக பேசுவார்கள். நான் அதை யாரிடம் சொல்ல போகிறேன். சொல்ல மாட்டீங்க கிடையாது. ஆமா ஐயா. ஆஹா. ஆனா ஒண்ணு உங்கள்ட்ட சொல்லணுமே. யாரப்பா நீங்கள்? ஐயா நான் தான் உங்க அண்ணனிடத்தில் வேலை செய்கின்றேன். நான் தான் மந்திரி. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஆனா எதற்கு வந்து தெரியுமா? எதற்கு வந்தாய்? ஐயா உங்க அண்ணன் ஏதோ ஒரு காரணம் தெரியவில்லை. என் தம்பி மார்க்கால் மார்க்கை வாங்க சொல்லிவிட்டார். ஒரு கால் ஒரு கை வாங்க சொல்லிவிட்டார். ஆமா. ஆடா இறைவா. ஏய் அட கரமத தாண்டி நான் என்ன தவறு செய்தேன் இறைவா? ஏன் எனக்கு இந்த இளமையிலேயே எனக்கு ஏன் இந்த சோதனை இறைவா? எனக்கு தாய் இருந்தும் பலனில்லை, தந்தை இருந்தும் பலனில்லை, நீ இருந்தும் என் வாழ்வு நிலை இல்லாத சொந்தம் இல்லை. தாய் இருந்தும் பலனில்லை, தந்தை இருந்தும் பலனில்லை, நீ இருந்தும் என் வாழ்வு நிலை இல்லாத சொந்தம் இல்லை, இல்லாத சொந்தம் இல்லை. இறைவா என் மகனி செய்த தவற கூடும் நான் வெளியே யாரிடம் சொல்லாமல் இருப்பது போல் நடித்தேனே, அதற்கு வந்த தண்டனையா எனக்கு? இருக்கட்டும், இனி ஒரு காலம் நான் அரண்மனைக்கு செல்வது கிடையாது. என் உடலை விட்டாலும் இந்த வனத்திலே தான் விடப்போவது. இந்த வனத்தில் இருப்போம், யார் வருவார் என்று பார்ப்போம். தமிழர் உரத்த வார்த்தை மந்திரி கேட்டு தமிழுடைய சார்ந்த சிலனுடைய கால்கரங்களை வாங்க வனத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதோ முத்தண்டாபுரி ஆண்டு ஒருபடியான முத்தண்டாசுரம் தற்பர் அன்னவரால் மற்றொரு
ஒரு ஆம்பளை பொட்டிக்காரா பார்க்கலாம் பொட்டிக்கார
டேய் தம்பி உங்க அம்மாவும் உதவாங்கடா உன்னை வளர்த்தாங்க. ஏன் சத்தம் என்ன தெரியல போட அங்க போய் மூஞ்சி வர போடா என்ன அங்க பிரதேசமா வர ஐய் ஏண்டா உனக்கு இப்பேற்பட்ட வீரம் வரக்கூடிய காரணம் என்னடா? நான் எவ்வளவு பேர் மந்திரவாதி மந்திர தந்திரம் உனக்கு எப்படி வச்சு வாயில கை எடுத்தா கை கட்டுற தேவையா பையா சூத்த முடா வாய் முடா கை கட்டல ஏன் வாய் முடியல ஏன் சுத்த முடியல அந்த மஞ்ச மல்லையால போன வந்தா தம்பி உனக்கு இப்பேற்பட்ட வீரம் வர காரணம் என்னடா அந்த சத்தம்? என்ன சத்தம்? நாலு பேர் குண்டு கட்டோம் என்ன பார்த்தா குட்டி கடி நாலு பேர் இருக்குது. சும்மா விடக்கூடாது எவ்வளவு வந்து தெரியுமா அவன்கிட்ட போய் சொல்லு நீங்களா? ஆமா இந்த மணலை கைதாக்கி பாக்கணும் யாரு என்ன சொன்னா ஏன் ஒரு கேள்வி அடிக்குது இல்லடா என் தம்பி ஆச்சா ஒன்னு எவனையா சொல்லிக்கிறேன் சொல்லுப்பா ஒருத்தனா ஒரு மந்திரவாதி நான் போய் அவன்கிட்ட பேச நல்லா இருக்காது என்ன சொல்றேன் கேட்டு எங்க உட்கார போய் என் தம்பி எவ்வளவு பேர் மந்திரவாதி அவன் காலில் வீந்துனா உனக்கு வில்ல வாரத்தை வில்ல வலிச்சு கொடுப்பான் பூமியை கையில திச்சு கொடுப்பான் நான் சொல்ற மாதிரி சொல்லிடலாம் போயிடலாம் நான் அப்படி சொன்ன அடி மாட்டேன் சத்தியமா தம்பி ஆரியாட்ட சுத்தா ஆடி மாட்டேன் சத்தியமா நான் சொல்லி சத்தம் என்னடா அடி வர மகராஜ் ஆடுறானோ என்ன அடிக்கிறோம் அடங்க அம்மா அம்மா வர்ற வாங்க டோட்டல் ஆகலே போறாங்க யாரோ நீங்க இப்ப இருங்க நின்னு போங்க என்னடா சத்தம் தான கேட்டீங்க இன்ன யாரத்துல கூச்சல மாதிரி என்ன சத்தம் யாரோ மந்திரவாதி என்ன சத்தம் அடங்க என்ன சத்தம்னு கேக்குறேன் என்ன டாக்டருக்கு 1500 ரூபாய் மத்தியல இப்போ ரைட் டாக்டருக்கு 1500 ரூபாய் சத்தம் அங்க என்ன நடந்துக்குது என்ன பண்ணுகிறீங்க சத்தம்
தூக்கம் நல்லா வருதா? 350 ரூபாய் சத்தம். ஆமாங்க. நான் உன்னை அந்த கூலிக்கு வேலை செய்யற இயந்திரத்தையா கேட்டேன். பின்னினா இங்க வரக்கூடிய சத்தமாகப்பட்டது. பரவாயில்ல.